முருகா நிறைய பணம் சேரணும். இந்தாப்பா சக்கரை பொங்கல் சாப்பிடு. அத்தா, உங்களை யாரு சக்கரை பொங்கல் செய்ய சொன்னது? திராட்சை, முந்திரி பருப்பு, சக்கரை, நெய். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன விலை விக்குது? ஏண்டா உன் குணம் தெரிஞ்சு நான் சக்கரை பொங்கல் செய்வேனடா வீட்டுல. இது கோயில் பிரசாதம்டா. அப்ப கொடு. அதானே, ஓசில கிடைச்சா விட மாட்டியே. ஐயோ, தினம் 3 இட்லி, மோர் சாதம், ஊறுகாய். இத தவிர நீ வேற என்னடா சாப்பிட்டு இருக்க? ஏண்டா வயசு புள்ள, கை நிறைய சம்பாதிக்கிற, வயத்துக்கு ஏண்டா இப்படி துரோகம் பண்ற? முதல்ல பேங்க்ல 25,000 ரூபாய் சேரட்டும், அப்புறம் பார்க்கலாம். நீ நல்லா பணத்தை சேருடா. உன்னை யார் வேண்டான்னு சொல்ற? அதுக்காக இப்படி எத்தனை நாளைக்கு தான் ஒண்டி கட்டையாவே இருப்ப? நான் ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன், சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்க. ஐயோ, இப்படி வேர்த்து கொட்டுதே, கொஞ்சம் நேரம் ஃபேனை போடுறேன். ஐயோ வேணாம் தாத்தா தாத்தா. ஐயோ என்னடா? கரண்ட் பில் ஏறிடா. ஆனாலும் இப்படி இருக்க கூடாதுடா. பலமா விஷயம் ஏன் விசிறி பிஞ்சிரும். ஒரு விசிறி வேலை 2 ரூபா. நீ அப்படியே பிடிச்சுக்க, நான் காத்து வாங்கிக்கிறேன். எப்படியே? பர்ஸ் கொடுங்க. ஏன் பறக்கிற? உன் காசு நான் எடுத்துக்க மாட்டேன். ஆமா, எவ்வளவு ரூபாய் வச்சிருக்க? ரூபாயா? சாஸ்திரத்து 5 பைசா வச்சிருக்கேன். அவ்வளவுதானே? பைசா இல்லங்க, பிரிச்சு பாக்காதீங்க. பாக்கத்தான் போறேன். கொடுங்க, பர்ஸ் விடுங்க. இப்ப என்ன செய்வ? அதுல நான் 2 வயசா இருந்தப்ப எடுத்த போட்டோ இருக்குங்க. அப்படியா? என்னங்க வேண்டாங்க வேண்டாங்க, என்னங்க பாக்காதீங்க, வேண்டாங்க. சின்ன வயசுல நீ நல்லாவே இருந்திருக்க. ஏயா, உங்க வீட்டுல உனக்கு சட்டி போட்டு இல்லையா? இரு, நானே உனக்கு ஜட்டி மாட்டி விடுறேன். யோ, என்ன அது மாட்டுக்கடையில வந்து அசிங்கம் பண்ற? நான் இல்ல கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி. விவசாயம் இல்லாத ஆளு. ஏது வர்றப்போ ஒரு தகர பொட்டியோட வந்த, இப்போ போட்டோவுக்கு ஜட்டி மாட்டி விடுற அளவுக்கு வந்திருக்க. ஒரு முக்கியமான விஷயம், தங்க என் அத்தை பொண்ணு, ரொம்ப ஒட்டிடாத. அட நீங்க ஒண்ணு, அந்த எண்ணமே எனக்கு இல்ல. நானே வேலை கிடைக்குமா அலைஞ்சிட்டு இருக்கேன். வேலை தானே, ரெடியா இருக்கு. எங்க? இந்த அட்ரஸ்ல போய் பாரு, உடனே உனக்கு வேலை. ஆனா ஒண்ணு, 1 மாசத்துக்கு சம்பளம் கிடையாது. அது எப்படிங்க சம்பளம் இல்லாம? எப்படின்னா அது அப்படித்தான். உன் வேலையை பார்த்துட்டு அடுத்த மாசத்துல இருந்து சம்பளம் சேர்த்து தருவார். அதிர்ஷ்டம் கதவை தட்டுறப்போ தூங்கிடாத, நேரத்தோட இப்பவே போ. நேத்தே வர சொல்லி சன்னியாசிக்கிட்டு சொன்ன, நீ இன்னைக்கு வரையப்பா. வேற ஆளை வச்சுட்டேனப்பா. காலம் பொன்னானது. சரியான நேரத்தில் நல்ல முடிவு எடு. நேரம் தவறி எடுக்கும் முடிவால் எந்த பயனும் இல்லை. இன்னைக்கு சோறு, 1 டம்ளர் தண்ணி தான். ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா இந்த உலகினில் ஏது கெல்லாட்டா. வந்துட்டாங்க. என்னங்க? என்னையா பாட்டெல்லாம் பெருசா இருக்கு? எடுப்பு சாப்பாடு ரொம்ப பலமா? ஆமாங்க. என்னென்ன காய்கறி? வடை பாயசத்தோட ஸ்பெஷல். இப்பதான் ஒரு புடி பிடிச்சேன். நம்ம வீட்டுல மீன் குழம்பு, வஞ்சிர மீன். சாப்பிடுறியா? வேண்டாங்க, இப்பதானுங்க சாப்பிட்டேன். தங்கம், சாப்பாடு போடு. இது என்ன ஹோட்டலா? வர வர ஓ இஷ்டத்துக்கு வர. வேலை லேட் ஆயிருச்சு. இருந்ததெல்லாம் சிங்காரம் வீட்டுல விருந்தாளி வந்திருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டான். இது என்ன மீன் குழம்பா? ரொம்ப பசிக்குது தங்கம். இதோ நிக்குத பூமு மாடு, அதுகிட்ட வடை பாயசத்தோட எடுப்பு சாப்பாடு இருக்கான். போய் சாப்பிட்டுக்க. ராத்திரி நான் அதுக்கு ஆக்கி போட்டுக்கிறேன். உனக்கு தான் ராத்திரி வச்சு கொட்டுறான்னு சொல்லிட்டால. அப்புறம் அகோர பசியா? குடியா? அட பாவி மனுஷா, பெரும் பாத்திரத்தை வச்சுட்டா இவ்வளவு நேரம் ஏப்ப விட்டுட்டு இருந்த? பட்னியா? கையில காசு இல்ல. வா எங்க
கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொல்லியிருந்தா சிங்காரத்து கையில கொடுக்காம ஓ வயதுல கூட்டியிருப்பேன்ல. அட விடு தங்கா, இந்த ஆள் எப்பவுமே இப்படித்தான். மனசுல இருக்கிறத பட்டுன்னு சொல்ல மாட்டான், எல்லாத்துலயுமே லேட்டு. பொண்ணவோ ஆத்தா எந்த நேரத்துல பெத்தாளோ தெரியல. அவ அவசரத்துக்கு பெத்திரி போயிட்டா, நீ கிடந்து முழியா முழிக்கிற. வெட்டிக்கிட்டு வாண்ணா, கட்டிக்கிட்டு வரணும். உரத்துல நெருப்பு குச்சி மாதிரி பொசுன்னு பத்திக்கணும். எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கே தவிர சுண்டலிக்கு இருக்கிற புத்தி கூட உனக்கு இல்லையே. மனசுல இருக்கிறத பட்டாரு சொல்லி தொலைக்கணும். காத்துள்ள போதே தூத்திக்கணும். இது கூட அவனுக்கு தெரியாம போச்சு. முன்னாடி முடிச்சு படம் வந்தாலும் வந்துச்சு, முருங்கக்கா விலையெல்லாம் ஏறி போச்சு. அவன் கூட கணக்கா வாங்கிட்டு போறானுங்க, வீட்டுல போய் கொண்டாடி இம்சம் பண்ணானுங்க. நம்ம தலையெழுத்து வெட்டியா ஊர் சுத்துற ஆளுக்கெல்லாம் பொங்கி போட வேண்டி இருக்கு. தங்கா, இது என்ன நீ சாப்பிட்ட எச்சலையா? அச்சி, காக்காய்க்கு சோறு வச்ச மாதிரி வச்சிருக்கிறிய. அரிசி விக்கிற விலையில அன்னதானம் வேற. போதுங்க போதுங்க. வயிற்றுக்கு துரோகம் பண்ணாதயா, நல்லா தின்னு. தங்கா, இன்னும் கொஞ்சம் சோறு போட. ரொம்ப தின்னாத, அளவோட தின்னு. வளமோட வாழுங்க, குடும்ப கட்டுப்பாடு வீடுது. ஏன்பா அவ்வளவு சாப்பிடுற? நீதான் போதும் போதும்னு சொன்னீங்க. கொண்டாங்க கொண்டாங்க. மாமோய், நீ தின்ன எல்லாம் யார் எடுப்பாங்க? நீதான். அட இடியா, நீ வையா. வேண்டாங்க, நானே எடுக்கிறேன். அட போற என்ன? இவன் ஒட்டுறானா இல்ல இவன் ஒட்டுறானா? யாரு ஒட்டுறாங்கன்னே தெரியலையே. ஏன் சேது கண்கலங்குற? குழம்புல காரம் ஜாஸ்தியா? இல்ல, ஒருவேளை சோத்துக்காக இவ்வளவு திட்டு வாங்கணுமா? நேரத்தோட நான் சொன்ன இடத்துக்கு போயிருந்தா வேலை கிடைச்சிருக்கும்ல. சரி, இனிமே நீ இந்த சாப்பாட்டு பிரச்சனையை பத்தி கவலையே படாத. என்கிட்ட கைவசம் ஒரு நல்ல ஐடியா இருக்கு. விடியா 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 என்ன இரவற்ற சோரை மாட்டி விட்டு மீசை வர வெட்டுறீங்களா? சொல்லாட்டி எல்லாத்தையும் கரண்ட் எரிஞ்சிருவேன். கழட்டிடாத. என்கிட்ட கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க லிஸ்ட் எக்கச்சக்கமா இருக்கு. இன்னையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கா போவோம். உன்னை மாப்பிள்ளைன்னு சொல்லுவேன். மாப்பிள்ளையா? ஆமா. பொண்ணுங்க வீட்டுல வகை வகையா டிபன் திம்போம். உன் டிபன் கேர்லயே ரொப்பிக்குவோம். ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு வந்துருவோம். எப்படி நம்ம ஐடியா? இவ்வளவு மோசமான ஐடியாவை சொல்றீங்களே, தப்பு இல்லையா? டேய் நாயனா, நீயாவது புத்திய கொஞ்சம் ஊதியா? சேது, ஏழைங்கள்ல ரெண்டு ரகம். ஒண்ணு ஏழையா பிறந்துட்டோம்னு சொல்லி நொந்து போறது. இன்னொன்னு ஏழையா பிறந்தா என்ன, எப்படியாவது முன்னேறணும்னு சபதம் போட்டு முன்னேறது. இதுல நீ ரெண்டாவது ரகமா இருக்கணும். அதுக்கு ஏதோ ஒரு நல்ல வழி சொல்றது. எனக்கு பயமா இருக்கு. பயந்தவன் எதையுமே சாதிக்க முடியாது. நான் சொல்றது நல்லா நீ கேட்டுக்க. இப்ப நீ படிச்சது பிஏ. ஐயோ ஐயோ இல்ல, பிஏ. நான் படிச்சதே 10வது. அது 10வது. பொய் சொன்னாதான் பெரிய மனுஷன். அப்படி மத்தியில மத்தியில அவுத்து விடு. எத? இங்கிலீஷ. இங்கிலீஷா? எனக்கு இங்கிலீஷே வராதே. அதனாலதான் பேச சொல்றேன். நான் அந்த காலத்து 5ஆம் கிளாஸ், இந்த காலத்துல எம்ஏ பிஏ படிச்சிருக்கிறாங்களே, அவங்கள கல்யாணமாகாத பொண்ணு கீழே நிற்கிறாள். அத இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையில சொல்ல சொல்லு. நான் சொல்றேன். கல்யாணம் ஆகாத கேரளே என்ன விரலா? கேல் கேல். ஓஹோ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? பொண்ணு கீழே ஸ்டாண்டு, மேலே பக்கெட்டா? கல்யாணமாகாத பொண்ணு கீழே நிற்கிறாள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர் ஸ்டாண்டிங். எப்படி? இவருதான் தேங்காய் தியாகராஜன், பெரிய தேங்காய் மல்லி. பொண்ணுக்கு அப்பா. வரும்போது வெளியே பாத்துட்டேன். எதை? தேங்காயவா? தேங்காய் இல்லாம போர்ட்ல எழுதி இருந்தது. அப்ப சாரி யாரு? புளியம்பட்டி வெட்டுசாமி. புளியம்பட்டி வெட்டுச்சாமியா? தொழில கலராஜுங்க. அது சரி, அம்மா எங்க? டேய், அவங்க அம்மாவை ஏன் கேட்ட? அவங்க அம்மா எனக்கு இருக்குங்க. அவங்க சம்சாரத்தை கேட்டா இனிமே விக்கி விக்கி ஆயிடுங்க. சம்சாரத்தை கேட்டா அழமாட்டாங்களா? ஏங்க இந்த விக்கு விக்கிறீங்க? டீ குடிச்சு. என்னது, டீ குடிச்சிட்டாங்களா? அந்த அளவுக்கு நீங்க என்னங்க பண்ணீங்க? சுத்த ஓஸ்த கட்டாளா இருக்கியா? டீ குடிக்கல, டீ குடிச்சு விக்கி செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கோதிக்கு நான் தான் வளர்க்கிறேன். ஏங்க பெறான்றீங்க? கொய்யாக்கா கேட்டா கொய்யாக்கா, நெல்லிக்காய் கேட்டா நெல்லிக்காய், பாவக்காய் கேட்டா பாவக்கா, இப்படி இனிப்பையோ கசப்பையோ கலந்து கலப்பிய குழந்தைய வளர்த்தையா. அவன் மாப்பிள்ளைங்க வெளியில செருப்பு தைக்கிறார். இந்த செருப்பை தைக்கவே முடியாது. சரி, நீயே வச்சுக்க. எவ்வளவு கொடுப்ப? 1 ரூபாய். 1.5 ரூபா கொடு. 1 ரூபாய். ஒரு 1.25 கொடுப்பா. 90 பைசா. சரி சரி, 1 ரூபா கொடு.
மாப்பிள வர்றார். வாங்க மாப்பிள. வாங்க மாப்பிள. வணக்கம். உட்கார். அப்பா, இதுதான் உட்காருன்ற பேரு. உங்க ஊர்ல அப்படியா? எல்லா ஊர்லயும் அப்படித்தான். ஆமா, மாப்பிளுடைய பேருட சேரா. சேது. அருமையான பேர். சேது என்ன சேர்த்து வச்சிருக்கிறார்? 1 ரூபா தேரம். ஐயோ, வெறும் 1 ரூபாயா? இன்னும் பெரிய ரூபா. 1000 ரூபாயா? 1000மா? இன்னும் பெருசு. லட்சம் ரூபாயா? ஆமா. அப்போ என் மாப்பிள்ளை லட்சாதிபதி. மாப்பிள்ளை எங்க உத்தியோகம் பார்க்கிறார்? அரசாங்கத்துல சிறுநீர் பாய்ச்சி மேல் நோக்கில் தான் இருக்கார். ஐயோ, That means, அதாவது small irrigations overseas. சிறுநீர் பாய்ச்சி மேல் நோக்குனர். சஞ்சாசி, இவ்வளவு பெரிய ஆபீசரை எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க கூட்டு வந்ததுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலப்பா. ஏண்டா 10 பைசா பெறாத பயில கூட என் பொண்ணை பார்த்துட்டு ஓசியில காபி டிபன் சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுறானுங்க. பேமாடி பண்ணுங்க. உங்க வீட்டு டிபன் தூண்டுறதுக்காக நாங்க வரல. வரும்போதே ஹோட்டல்ல லைட்டா டிபன் துண்டு தான் வருவோம். காரியத்தை கெடுத்து போடாதடா. ஏன் அதை இங்க நீ சொல்லணுமா? அது சரி, நீ ஊடி. என்ன கசமுசா? வெறும் கசமுசா? நான் கிடைக்கிறான் விடுங்க. கத்திரிக்கோள் பைய வர்றப்ப மாப்பிள்ளை என்ன சொன்னார் தெரியுமா? பொண்ணு ஏழையா இருக்கணும்னு சொன்னார். அது அவரோட நல்ல குணம். நாட்டுடைய வறுமையை தெரிஞ்சு வச்சிருக்காரியா? அது மட்டுமா, பொண்ணை கூட பார்க்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டார். இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. என் பொண்ணு குழந்தையாவே வளர்த்துட்டேன். வாயில வரல வச்சுக்கிட்டு சப்புது. ஏங்க, இன்னுமா உங்க பொண்ணு வரல சப்புது? அவ வரல, அவ சப்புறா. உனக்கு என்ன? இன்னைக்கு என்ன டிபன்? தேங்காய் அல்வா, தேங்காய் சாதம், தேங்காய் குருமா, தேங்காய் பச்சடி, தேங்காய் சொய்யா, தேங்காய் ஜிலேபி, சோமா, தேங்காய் சோமா. ஆஹா, இந்த ஒண்ணு போதுமே. இன்னைக்கு ஒரு அள்ளு அள்ளு அப்படியே ஜமாயிச்சு போடுறான். என்னது டிபன் கேரியர் வளைஞ்சு விரிஞ்சிருக்கு. சாப்பாடு கனமா வச்சு வளைஞ்சு விரிஞ்சு போச்சு. ஓ, சாப்பாடு வச்சா? ஆமா, இதை ஏங்க கொண்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, மாப்பிள்ளை பாட்டி கூடவே இருக்கிறாங்க. சமைச்சு போட்டு தான் தினம் மாப்பிள்ளை ஆபீஸ் போவாரு. இன்னைக்கு இங்க வந்துட்டோம். 1 2 3 4 5. என்னங்க என்றீங்க? மொத்த 6 ஐட்டமாச்சு. 5 கிண்ணம் தான் இருக்குது. தேங்காய் சோமாசை எதுல வைப்ப? இதோ கொண்டாந்துட்டேனே. எங்க பொறுக்கிடுது? அவனை கேளுங்க, அவன் தான் பொறுக்கிட்டு வந்தான். நாளைக்கு பையனோட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன். பொருத்தம் பார்த்து மேற்கொண்டு நடக்க வேண்டியதை கவனிங்க. இந்தாங்க, உங்க பாட்டி பிரியமா சாப்பிடும்னு சொன்னீங்களே, நிறைய டிபன் கொண்டாந்துருக்கேன். டிபன் சாப்பிடுவேங்க. எதுக்கு இத்தனை ஐட்டம் எல்லாம் பண்றீங்க? என்னங்க, ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையறதுன்னா அவ்வளவு சுலபமாங்க? அது சரிங்க, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க. நாளைக்கு மாப்பிள்ளை ஜாதகத்தை கொண்டு வந்து தர்றேன். இன்னைக்கு கொண்டாடலீங்களா? இல்லீங்க. அடவே வாமா. யாருங்க? பால்காரி தங்கம். வயிற்ற கலக்குது சார். என்னங்க இது? சார், எனக்கு வயிற்ற கலக்குதுங்க. ஐயோ, 2 பேருக்கு ஒரே நேரத்துல கலக்குது? ஆமாங்க. அதுல ஒரு சிக்கலுங்க. என்னங்க? எங்க வீட்டுல ஒரே கக்கூஸ் தாங்க இருக்கு. நாங்க எப்பவுமே 2 பேரும் ஒரே கக்கூஸ்ல தான் போவோம். அப்ப அதுல சிரமமே இல்ல. போங்க. ஐயோ, வாங்க வாங்க, சீக்கிரமா அங்க போவோம். வாங்க. தண்ணி இருக்குதா பாத்துக்கங்க. பேப்பர் ஏதாவது இருக்கா? எல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். வாங்க வாங்க. வக்கீல் சார், வாதங்க வா. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? கமலாக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்காரா? என்ன வேலை பாக்குறாரு? பேங்க்ல வாட்ச்மேன். மேனேஜர். மாசம் 2000 ரூபாய் சம்பளம். வரதட்சணையே வேண்டாட்டார். கமலா நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஆமா, மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளையும் அவர் சிநேகிதரும் பாத்ரூம்ல இருக்காங்க. உங்க வீட்டுல இருக்கிறது ஒரே பாத்ரூம் தானே? ஒரே பாத்ரூம் தான். 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு ஒத்துமை. அப்படியா? மாப்பிள்ளை சார், சீக்கிரம் வாங்க. உங்களை ஒரு தடவை பாத்துட்டு போயிடுறேன். என்ன இப்படி மாட்ட வச்சிட்டீங்களே, இப்ப என்ன பண்றது? இது வெளிய போனா வெளியில காவா வரும். அது வெளிய நீங்கி போயிருவோம். மூடியா வாய. வா
வாங்க சார், எவ்வளவு நேரம்? சீக்கிரமா வாங்க சார். பஜாரி இன்னைக்கு பெரட்டி எடுக்க போறான், வேற வழி இல்ல, வாங்கிக்குவான். கொஞ்சம் மறைச்சுக்க, முன்னால போ. இவர்தாம்மா மாப்பிள. திறந்து காட்டுங்க முகத்தை, பார்க்கணும்னு ஆசைப்படுதுல்ல. என்ன மாப்பிள்ளை இப்படி வைக்கப்படுறாரு? புது மாப்பிள பாரு. நாங்க வர்றோங்க. வாமா மாப்பிள. மாப்பிள சன்னியாசி, என்ன டிஃபனை விட்டுட்டு போறீங்க? இந்தாங்க. வக்கீல் சார், என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். இல்ல, உங்க மூஞ்சிகளுக்கு முக்காடு வேறையா? வீட்டுக்கு வாங்க, பேசிக்கிறேன். ஏயா, பேங்க்ல மேனேஜரா? மாசம் 2000 ரூபாய் சம்பளமா? ஓசியில டிஃபனை கேரியர் ஒப்பிக்கிறீங்களே. ஏயா, கல்யாணம் ஆகாத பொண்ணை ஏமாத்தி இப்படி சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்ப இல்ல, ஆரம்பத்திலேயே சொன்ன வேண்டான்னு. ஓஹோ, இந்த மண்டோக்கு நீதான் வாத்தியாரா? உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் முட்டியா? இப்ப என்ன நடந்துச்சு? இந்த குதி குதிக்கிற? நாங்க எந்த பொண்ணையாவது கற்பழிச்சுமா? இல்ல இல்ல கல்யாணம் பண்ணிட்டு. இந்த பாரு, உலகத்துல எல்லா விஷயத்தையும் கத்து கொடுக்கிற ஒரே வாத்தியாரு வறுமைதான். அந்த வறுமை வந்துட்டா நல்லவனும் கெட்டவன் ஆயிடுறான். வறுமை என்ன யோகியனா வாழக்கூடாதுன்னு இருக்கா? யோகியனா வாழ்றவனுக்கு அதிர்ஷ்டம் எப்பயாவது வரும், அயோக்கியனா வாழ்றவனுக்கு அடிக்கடி வரும். கேட்டுக்கையா? கேட்டுக்க, அவன் என் தங்கச்சி பேசுறா. யோ, கண்ணு குட்டி பன்னி கட்டியோட சேர்ந்தா இதாயா கதி? ஏயா, செஞ்ச தப்புக்கு வருத்தப்படாம அதை நியாயம் அடாவடித்தனம் பண்றியா? என்ன உளற? இப்ப சேதுவுக்கு வரதட்சணை கொடுக்க சொல்லு. அவன் பார்த்த அத்தனை பொண்ணை ஒரே மேடையில் உட்கார வச்சு கல்யாணம் பண்ண சொல்றேன். வரதட்சணையா? எதுக்குயா? கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் எதுக்குயா? ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா இருக்க. ஏயா, ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட ஒன்னா இருக்க காசு வாங்கினா அதுக்கு பேரு விபச்சாரம். ஆனா ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்ட காசு வாங்கினா அதுக்கு பேரு கல்யாணமா? அது டெம்பரவரி, இது பர்மனன்ட். உன் மூஞ்சில காரி துப்ப. நீ பார்த்த பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சாணிய கரைச்சு உன்னை விளக்கு மாத்தல அடிக்க சொல்ற. நிறுத்து, என்ன ரொம்ப ஓவரா போற? மரியாதை பேசு. உனக்கு மரியாதை வேறையா? எங்க போற? விளக்கமாறு எடுத்து வரவா? நீ நல்லா இருக்கிறவங்கள நாசமாக்கிடுவேன். போயா வெளிய. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, அதுவும் என் சொந்த அத்தை பொண்ணு, இத்தனை காலமா துணையா இருந்தன, என்னையா போக சொல்ற? யாரா இருந்தாலும் எனக்கு நியாயம் நியாயம் தான். போ வெளிய. போல. சரி. பொட்டியை தூக்கிட்டு எங்கேயா புறப்பட்ட? பொழைக்க வழி இல்ல, போறேன். பொட்டியை தூக்கிட்டு புறப்பட்டா பொழைக்க வழி தெரியுமா? பைய கீழ அட வையண்ணா. எனக்கு தூரத்து சொந்தக்காரன் இருந்தான், சவுண்ட் சர்வீஸ் கடை வச்சிருந்தான். சரியான தண்ணி கேஸ். போன மாசம் பொட்டுன்னு போயிட்டான். 7000 ரூபாய் கொடுத்தா அந்த கடையை விலைக்கு கொடுக்குறாங்களாம். உனக்கு தான் எலக்ட்ரிக் வேலை தெரியுமே, அதை வச்சு போயிச்சுக்கோ. 7000க்கு நான் எங்க போவேன்? அது எனக்கு தெரியாதா? மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யலன்னா இந்த உலகம் இருண்டு போயிடும். இத வச்சு அந்த கடையை நடத்தியா? கடை கொஞ்சம் தூரமா இருக்கும், நீ நடந்து போனா சைக்கிள் வாங்கிக்க. புடி புடியா.